வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்பொழுது அறிமுகப்படுத்தியுள்ள ஸ்டார் ஹெல்த் அஷூர் இன்சூரன்ஸ் பாலிசி. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாலிசி நுழைவு வயது என்ட்ரி ஏஜ் 16 நாட்கள் குழந்தை முதல் 75 வயது வரைக்கும் இந்த பிளானில் சேர்ந்துக்கலாம். இதுக்கு கோ பேமெண்ட் 10% கொடுத்துருக்காங்க. அதாவது 61 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. மற்ற பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 20% உங்களுக்கு கோ பேமெண்ட் வரும். பாலிசி டேர்ம் உங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய முறைகள் 1 வருடம், 2 வருடம் மற்றும் 3 வருடம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். சம் இன்சூர்ட் அதாவது காப்பு தொகை 5, 10, 15, 20, 25, 50, 75, 1 மற்றும் 2 கோடிகள் நம்ம சம் இன்சூர்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரினிவல் லாங் லைஃபுக்கு கொடுக்குறாங்க. இந்த பாலிசி தனி நபராகவோ அல்லது கணவன் மனைவி மற்றும் 17 வயதுக்கு உட்பட்ட 3 குழந்தைகள், தாய் தந்தை மற்றும் மாமனார் மாமியார் சேர்த்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரே காப்பு தொகையில் பாலிசி எடுத்துக்கலாம். இந்த பாலிசியில் என்னென்ன கவரேஜ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக நோயினால் அல்லது விபத்தினால் ஏற்படும் காயங்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்நோயாளியாக இன்பேஷண்ட்டாக குறைந்தபட்சம் 24 மணி நேரம் மருத்துவம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது முழு செலவும் நீங்கள் எடுக்கும் காப்புத் தொகையை பொறுத்து உங்களுக்கு வழங்கப்படும். மருத்துவமனையில் குறைந்தபட்சம் 24 மணி நேரம் தங்கி பெறும் சிகிச்சை, மருத்துவர், செவிலியர், அறுவை சிகிச்சை, மயக்க மருந்து, சிறப்பு மருத்துவ நிபுணர்கள், இரத்தம், ஆக்சிஜன், மருத்துவ மாத்திரை, ஸ்கேன், எக்ஸ்ரே செலவுகள் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்கம் அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜ் அனைத்தும் அடங்கும். மருத்துவமனை அறை வாடகை, ஹாஸ்பிட்டல் ரூம் ரெண்ட் ஒரு நாளைக்கு 5, 10, 15, 20, 25, 50 லட்சத்துக்கு சம் இன்சூர்ட்லேருந்து 1% வழங்கப்படும். அல்லது அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் நமக்கு ரூம் ரெண்ட் கொடுப்பாங்க. மற்றும் 75 லட்சம், 1 கோடி, 2 கோடி இதுக்கு நோ லிமிட். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரூம் ரெண்ட் எடுத்துக்கலாம். ஏர் ஆம்புலன்ஸ் கட்டணம், அவசர சிகிச்சைக்கான ஏர் ஆம்புலன்ஸ் செலவு அதிகபட்சமாக உங்களுக்கு 10% சம் இன்சூர்ட்லேருந்து ஒவ்வொரு பாலிசி பீரியடுக்கு கொடுக்கப்படும். ஆம்புலன்ஸ் சார்ஜ், அவசர சிகிச்சைக்கான ஆம்புலன்ஸ் செலவு உங்களுக்கு என்ன இருக்கோ அது வழங்கப்படும். மேலும் இதில் ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன் 60 நாட்களுக்கும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் 180 நாட்களும், அதாவது மருத்துவமனையில் தங்கி இருக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம மருத்துவமனையிலேருந்து வளர்ந்த பிறகும் உங்களுக்கு ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன் 60 நாட்கள், அதாவது மருத்துவமனையில் தங்குறதுக்கு முன்னாடி உள்ள செலவுகள் 60 நாளைக்கு நமக்கு கொடுப்பாங்க. அதே போல் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் 180 நாட்கள், அதாவது மருத்துவமனையில் நம்ம டிஸ்சார்ஜ் ஆன பிறகு 180 நாளைக்கு உள்ள நமக்கான மருந்து, ஸ்கேன் மற்ற செலவுகளுக்கு நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் உறுப்பு மாற்று சிகிச்சை செலவுகள், அதாவது ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸ், தானம் கொடுப்பவர் பெறுபவர்களுக்கான இன்சூரன்ஸ் பெர்சன் சிகிச்சை செலவுகள் வழங்கப்படும். டே கேர் ப்ரொசீஜர், உள்நோயாளியாக 24 மணி நேரம் தங்க வேண்டிய அவசியமில்லாத நோய்கள், சிறிய அறுவை சிகிச்சைகள் அனைத்தையும் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு கேட்ரா கூட நீங்கள் ஒரே நாளில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நோய்களை நம்ம இதில் பார்த்துக்கலாம். டொமசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் எக்ஸ்பென்ஸ், அதாவது வீட்டில் வைத்து சிகிச்சை, அதாவது மருத்துவமனையில் இடம் இல்லாமல் போனாலோ அல்லது அங்கே செல்ல முடியாத நிலையில் இருந்தால் 3 நாட்களுக்கு அதிகமானால் வழங்கப்படும். அப் டு 10% சம் இன்சூர்ட்லேருந்து அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் நமக்கு இதில் கிளைம் பண்ணிக்கலாம். கூடுதல் சிறப்பு பயன்கள், ஹெல்த் செக்கப், இலவச உடல் பரிசோதனை, கிளைம் இல்லாத ஒவ்வொரு வருடமும் அடிப்படை காப்பு தொகையில் பெற்றுக்கொள்ளலாம். கீழே அந்த லிஸ்ட்டில் கொடுக்க மாதிரி
5 லட்சத்துக்கு இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா 1500, 10 லட்சத்துக்கு 2000, 15 லட்சத்துக்கு 4000, 20, 25, 50 லட்சத்துக்கு 5000, 75, 1 கோடி 2 கோடிக்கு 8000. இதுவே ஃப்ளோட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா 5 லட்சத்துக்கு 2500, 10 லட்சத்துக்கு 5000, 15 லட்சத்துக்கு 8000, 20, 25, 50 லட்சத்துக்கு 10,000, 75, 1 கோடி 2 கோடிக்கு 15,000 வழங்கப்படும். நோ கிளைம் போனஸ். மருத்துவ செலவுகள் ஏதாவது பெறாவிடில், அதாவது ஒரு வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணல அப்படின்னா 2வது வருடத்திலிருந்து பாலிசியை புதுப்பிக்கும் போது அடிப்படை காப்பீட்டு தொகையில் ஒவ்வொரு வருடமும் 25% போனஸாக சேர்த்து கொள்ளப்படும். அதிகபட்சமாக 100%. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். இதில் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஆயுர்வேதா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி இதெல்லாம் கவர் ஆகும். சம் இன்சூர்ட் பொறுத்து. அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு 24 மாதத்திற்கு பிறகு குழந்தை பிறப்பு சம்பந்தமான சிகிச்சை வருடத்திற்கு ஒரு முறை அடிப்படை காப்புத் தொகையில் சிகிச்சை செய்து கொள்ளலாம். இது 5 லட்சத்துக்கு 1 லட்சமும், 10, 15, 20, 25 லட்சத்துக்கு 2 லட்சமும், 50, 75, 1 கோடி 2 கோடிக்கு 4 லட்சமும் நமக்கு வழங்கப்படும். டெலிவரி எக்ஸ்பென்ஸ். பாலிசி எடுத்து 24 மாதத்துக்கு பிறகு பிரசவ செலவு வழங்கப்படும். கவர்டு அப் டு 10% ஆஃப் சம் இன்சூர்ட். பிறந்த குழந்தைக்கான மருத்துவ செலவு 5, 10, 15, 20, 25 லட்சத்துக்கு 2 லட்சமும், 50, 75, 1 கோடி 2 கோடி 4 லட்சமும் உள்ள பிறந்த குழந்தைக்கு வழங்கப்படும். கர்ப்பப்பை சம்பந்தமான சிகிச்சைகளுக்கான செலவுகள் பாலிசி எடுத்து 24 மாதத்துக்கு பிறகு காப்புத் தொகையின் அடிப்படையில் வழங்கப்படும். ஆஸ்துமா சிகிச்சைக்கான செலவுகள் காப்புத் தொகை 10%, அதிகபட்சம் 5 லட்சம் வரைக்கும் வழங்கப்படும். வெளியூரில் எதிர்பாராத மருத்துவ சிகிச்சை ஏற்படும் போது உறவினர் ஒருவர் அவரை பார்த்து கொள்வதற்காக போக்குவரத்து செலவுகள் வருடத்திற்கு ஒரு முறை ரூபாய் 10,000 பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவ சிகிச்சை உயிரிழப்பு செலவுகள். வெளியூரில் எதிர்பாராத மருத்துவ சிகிச்சை செய்யும்போது இறப்பு ஏற்பட்டால் அதற்கான செலவுகள் ரூபாய் 15,000 வரை பெற்றுக்கொள்ளலாம். நமது ஸ்டார் நெட்வொர்க் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும்போது வருடத்திற்கு ஒரு முறை ரொக்கமாக அடிப்படை காப்புத் தொகையில் 1%, அதிகபட்சமாக 5,000 வரை பெற்றுக்கொள்ளலாம். நமது PNH மருத்துவமனையாக பார்த்து அதில் மருத்துவ சிகிச்சை செய்வதில் இதன் பலனை பெறலாம். ஷேர்ட் அக்கமடேஷன். 2-3 சிகிச்சை பெறும்போது அறையிலிருந்து சிகிச்சை பெற்றால் கூடுதலாக வருடத்திற்கு ஒரு முறை நாள் ஒன்றுக்கு 1000 பெற்றுக்கொள்ளலாம். 2வது இலவச மருத்துவ ஆலோசனை. செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன். ஸ்டார் ஸ்பெஷல் டாக்டர்ஸ். கீழே மெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னா இந்த மெயிலுக்கு நீங்களுடைய மருத்துவ இதை அனுப்பலாம். ஆட்டோ ரெஸ்ட்ரேஷன், அதாவது நம்முடைய காப்புத்தொகை சம் இன்சூர்ட் தீர்ந்து போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இது அதிகபட்சமாக 100% உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஏற்கனவே இருக்கும் PED, அதாவது ப்ரீ டிசீஸ் நோய்களுக்கு பாலிசி எடுத்த 37வது மாதத்திலிருந்து, அதாவது 3 வருடத்துக்கு பிறகு காப்பீடு பெறலாம். 3 வருடத்திற்கான பாலிசி எடுத்தவர்களுக்கு 31ஆம் மாதத்திலிருந்து காப்பீடு பெறலாம். மேலும் இதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரியணும் அப்படின்னா கீழே உள்ள எண்களுக்கு எங்களை அழைக்கவும். நாங்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்கிறோம். அதே சமயம் பாலிசியும் எடுத்து தரோம். நன்றி, வணக்கம்.